சார், அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியாக இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தொகுதியே இறுதியாகி வரும், அதை தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நோக்கம் வந்து திமுகவை வெளியில் எடுக்கணும். 2024 என்டிஏவோட இருந்தவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. அதிமுகவோட இருந்தவங்களில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இதுவும் இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து 2019, 21, 24 வந்தவங்க போனவங்க வந்தவங்க நின்றவங்க எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த 20+18 நம்பி தெளிவாக வர்றாங்க. வேற திமுகவில் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது, சூழ்ச்சியாக இருக்குது. இந்த வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட வன்னியர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கார ஒழிய அவர் போய் திருப்பி 2029 யூட்டர்ன் அடித்து திருப்பி திமுக கூட்டணிக்குள்ளே வந்துடுவாருங்கிறதும், பாமக அப்பா வந்து வெளியில் போய் கட்சின்னு ஒன்று தொடங்குறேன்ட்டு இறங்கினது, அன்புமணியை டெய்லி திட்டிக்கிட்டே இருந்து அடுத்த ஒரு 10 நாள் அந்த வன்னியர் வாக்கை குறைப்பது, அதாவது சூழ்ச்சியின் வேலையாக தான் திமுக கூட்டணி தெரியுது. விசிக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 2 ஆப்ஷன் தான் அதுக்கு. புறக்கணிக்கலாம் அல்லது இவங்க கொடுக்குற சீட்டையே ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா வெளியில் வந்துட்டார். உள்ளே கொண்டு வந்துடுவாங்கங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது வாழ்வுரிமைக்கும் விசிகாவுக்கும். இப்போ அவர் வெளில போயிட்டார், அவர் தனியாக போய் எல்லா பக்கமும் பேச போகிறாருங்கிற அடிப்படையில் திமுக சூழ்ச்சியின் எண்ணிக்கையாகவும் வென்றெடுக்கும் எண்ணிக்கையாகவும் தெளிவாக தெரியுது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு சமயத்தில் வந்து 80 தொகுதிகள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சச்சரவெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த 27 தொகுதிகள் கரெக்டாக ஒதுக்குனது இல்லைங்க. இப்போது 13 தொகுதியில் 2வது வந்திருக்காங்க 2024. அதுக்கப்புறம் ஏதாவது தேர்தல் நடந்ததா? இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் திமுக மேலே கோபம் தான் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 13x6 அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி நண்பர்கள் பேசினதில் எந்த குழப்பமும் இல்லை. அண்ணாமலை இருந்தால் 76 வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறதும் இந்த இடத்துல தவறான ஒரு விஷயம். நம்ம ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகணும் இல்லை. 4 தொகுதிக்கு போட்டிட்டால் 3 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் 40 கேட்கலாம், 400 கேட்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரலை. போன முறை அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டது? 2021 ஏதோ ஒரு தொகுதிகளை கொடுத்தாங்க, நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படையில் அது பேசப்பட்டது. இப்போ அப்படி இருக்காது. இப்போ இவங்க கேட்ட தொகுதியாக தான் இருக்கும். அதுவும் 2024 என்டிஏல நின்றவங்க இப்போ 11 சீட்டு அமமுக கொடுத்துருக்காருன்னா அவங்க 2 சீட்டு நின்றாங்க பாராளுமன்றத்தில். 2 சீட்டு நிற்கும் போது அவங்களுக்கு 11 கொடுக்கறது. அந்த 12 தொகுதிகளில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருங்கிற அடிப்படையிலையும் அதிமுகவோட இப்போ இணைஞ்சிட்டதுனால அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிற அடிப்படையிலையும் அந்த 11 தொகுதி சொல்லலாம். தொகுதி சொல்லும்போது தெரிஞ்சிடும். வேற திமுகவில் அப்படி இல்லையே. பாராளுமன்றத்தில் 2 சீட்டு கொடுக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த வாட்டி 6 சீட்டு 5 சீட்டு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 2னா 12க்கு 6ங்கிற அடிப்படையில் வந்து நிற்குது. இத்தனைக்கும் இவங்க தொடர்ச்சியாக 19 வெற்றி பெற்றேன், 21 வெற்றி பெற்றேன், 24 வெற்றி பெற்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே இது நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு 9 சீட்டு கொடுத்துருந்தாங்க. 9னா 56 கொடுத்துருக்கணும்ல. அது எப்படி 28 ஆச்சு? அது எப்படி 28 ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த 9 தொகுதியில் 5 தொகுதியில் சட்டசபை தேர்தலில் அவங்க நின்றதே இல்லை கடந்த 3 தேர்தலில் காங்கிரஸ். ஆனால் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க. ஸோ தெளிவாக ஒரு நல்ல சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த நிலையில் திமுக கூட்டணிகளிடையே பல இழுபறிகளும் பல சச்சரவுகளும் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தர் தான் விசிகா வந்து என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கு தான் 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டார். 2006 எப்படி வைகோ வந்து நான் புறக்கணிக்கிறேன், இந்த தேர்தலில் நிற்கலை, மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய சீட்டு வரணும், கட்சி கூட்டணி வெற்றி பெறணுங்கிறதுக்காக நான் வெளியில் நிற்கிறேன், என்னுடைய ஆதரவு எப்போதுமே இவருக்கு தான் வரும், ஆனால் அவங்க தொந்தரவு எனக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கதையை அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா? இல்லைங்க, புரிஞ்சிடுச்சு. 2021 24 இன்னும் மோசமாக பிஜேபி உள்ளே வந்துருச்சு, அதை எதிர்கொள்ளணும், சாதி அமைப்புகள்லாம் வரக்கூடாது, சனாதனத்தை ஒழிக்கணும். இந்த டைலாக்லாம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நைட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் 10 மணிக்கு ஒரு பாட்டு கேட்டு தூங்குவீங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டுட்டு தூங்க வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தொகுதிகளை போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டு எல்லாருக்குமே போராடி தானே பெற வேண்டியதாக இருக்குது. தேமுதிக மட்டும்தான் விஜயகாந்த் படத்தை வைக்கலாம், உங்களுக்கு இந்த தேர்தலில் விஜயகாந்த் படத்தை வைக்கிறதுக்கு நாங்கள் உரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க 8 சீட்டோ 9 சீட்டோ 10 சீட்டோ கேட்டிருக்காங்க. அவங்களையும் உள்ளே கொண்டு வந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற அடிப்படையில் திமுக தானே மண்டை காஞ்சிருக்கு. அதனால் எதேச்சாதிகாரத்தினுடைய உச்சகட்டமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது, இல்லைங்க போன வாட்டி 6 கொடுத்ததே தப்பாக போச்சு, நீங்கள் 4 தானே வெற்றி பெற்றீங்க, இந்த வாட்டி 1 கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படை. என்னவோ திமுக 175 நின்று 160 வெற்றி பெற்ற மாதிரி, அதுவும் 4க்கு 1 தோற்றுது 2021. இவங்களும் 4க்கு 1 தோத்தாங்க. அப்படி தானே நடந்திருக்கு. ஸோ திமுகவில்
இந்த மார்க்கெட்டில் எப்படி பிரிப்பாங்களோ, உனக்கு கத்திரிக்காய், உனக்கு கொத்தவரங்காய் அப்படிங்கிற மாதிரி எதேச்சாதிகாரமாக நடந்திருக்கு. திமுக தான் என்ன நினைக்குது, தான் அதிக தொகுதியில் நின்றால் தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்குது. 160லையாவது நின்றாகணுங்கிற நிர்பந்தம் இருக்குது. 175 கூட நின்றாகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இவங்க பேசியிருக்கிறத பார்த்தா அதிமுக 175 நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 175னா அதில் அஃப்கோர்ஸ் இரட்டை இலையில் நிற்கக்கூடியவங்க சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணசாமி ஐயாவாக இருக்கட்டும், இவங்களாம் இரட்டை இலையில் தான் அவங்க அந்த மூலத்துலேருந்து வந்தவங்க தானே. ஏவிஎஸ் சண்முகம் ஐயா, மற்றபடி ஜான் பாண்டியனும் இரட்டை இலையில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் போவாங்க. ஸோ 175 அதிமுக, 170யாவது திமுக நிற்கணும். அப்போ அதுக்கான வேலையை அது ஒழுங்காக பார்த்துருக்கு. எல்லாரையும் மட்டுப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, உனக்கு இதுவே ஜாஸ்தி இருந்தாலும் நான் கொடுக்குறேங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறது மே 4ஆம் தேதி தெரிய போகுது. புதிதாக வந்த தேமுதிகவுக்கு இவ்வளோ தொகுதிகள் தரதா அப்படி புதிதாலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தது, அவங்க வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்தது 3 காரணத்துக்காக. ஒன்று, எப்படியாவது டெல்லியில் போய் உட்காந்துடணும். அது இப்போ தான் நடந்திருக்கு. எப்போ கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் ஐயா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அவருக்கு அது நடந்திருக்கு. கரெக்டாக அதில் தான் மாற்றுக்கிறது இருக்கா? அடுத்தது நோட்டு, அது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி பேசிட்டாங்க. 3வது தான் அவங்க சட்டசபையில் திமுகவுக்குள்ளே 8. 2016 அவங்க எவ்வளோ கேட்டாங்க? 40 தொகுதி கேட்டாங்க. இந்த 10 வருஷத்தில் அவங்க நிலைமை என்ன? 8 தொகுதிக்கே அவங்க வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 8 தொகுதி கூட அதிமுகவுக்கு போயிடக்கூடாது. இந்த வாக்கு போச்சுன்னா இன்னும் என் நிலைமை மோசமாயிடுன்னு பயந்து தானே திமுக பண்ணியிருக்கு. அதையே நீங்கள் வந்து தேமுதிக கிடச்சிருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறீங்க. யாருமே இவங்க கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. பாமக உடைக்க பார்த்தாங்க, முடியல. டிடிவியை உடைக்க முடியும், அப்படியே நின்றுரும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. பிஜேபியில் அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அண்ணாமலையை மட்டுப்படுத்துகிறாங்க, அண்ணாமலை யூஸ் பண்ணலைன்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்னு நினச்சாங்க, அதுவும் முடியல. தாவேகாவுக்கு வந்து கூட்டணி அமையாமல் பார்த்துக்கொண்டு முடிஞ்சால் அது பிஜேபிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, பார்த்தியா இதுக்கெல்லாம் சங்கி, நான் மட்டும்தான் அங்கி அப்படின்னு காட்ட நினைத்ததுலேயும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. திமுகவோட கொள்கையை வந்து அதிகமாக ஆதரித்து அவங்களுக்கு வந்து பக்கபலமாக நின்னது வந்து விசிகா தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 6 தொகுதிகள் தான் தருவாங்கிறது வந்து சரியாக இருக்குமா? கொள்கை இல்லை, லகரத்தை மாற்றணும். அந்த கொள்கையை ஆதரித்து அவங்க பண்ணலை. அவர் தான் பாவம் வெளியில் வந்துட்டு முன்னெல்லாம் இந்த கேஸில் ஏதாவது ஜெயிச்சா அந்த சரவணன் ஒருத்தர் வந்து பேசுவார். அந்த மாதிரி ஒரு பாவம் வெளியில் திமுக பண்ணுற அநியாயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். கொள்கையிலலாம் ஒன்றும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரலை. சனாதன எதிர்ப்புங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருந்தது அவர் பேசும்போது யாரும் கேட்கல. உதயநிதி பேசும்போது அது இந்தியாவில் பிரதிபலித்து 2024 காங்கிரஸ் தோற்பதற்கான காரணமாகவும் அது மாறிச்சு. ஸோ கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்காகலாம் ஒன்றும் பண்ணிடல. இவங்களுக்காக இதுக்கு வந்து 6 தொகுதியிலேருந்து 8 தொகுதி கூட்டி கொடுக்கலாம். ஆனால் பார்த்தா 6 தொகுதி தான் தருவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று சாதிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ராமதாஸையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், சசிகலாவையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறித்தனமாக திமுக அலைய ராமதாஸ் உள்ளே வரவே கூடாதுங்கிறத சாதிச்சிருக்காரா இல்லையா? அது விசிகாவுடைய வெற்றி, வேற எதுவும் கிடையாது. தாவாக்கா வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கு. அவங்க எடுத்த தைரியமான முடிவு இவங்க ஏன் எடுக்கல? தைரியம்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் அதுதான். ஒன்றா பேசி கொடுத்துருப்பாங்க அல்லது வெறுப்பேற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் வெளில போய் வன்னியர் வாக்கை பிரிப்பதற்காகத்தான் அவர் வந்து தனியாக நிற்கிறேங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயே வந்திருக்காரு. இல்லைன்னா 5 வருஷம் கழித்து இந்த 10 தீர்மானம் எழுதுறதுக்கு அவருக்கு என்ன இவ்வளோ நாள் ஆச்சா? அவர் பேனலில் இங்கு நிற்காமல் இருந்துட்டு இருந்ததா? இப்போ தான் அந்த தீர்மானங்கள்லாம் எழுத முடிஞ்சுதா? அவர் வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரிவோல்ட் பண்ணிகிட்டு இருந்தார், சமரசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இவர் அமுச்சு விட்டா இவர் போய் திமுகவை பற்றி ஏதாவது சொன்னால் கூட வன்னியர் வாக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அன்புமணிகிட்ட போகாமல் அந்த டார்கெட்டில் தான் அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் ஒரு பக்கம் வந்து அதிமுக அவங்களோட தொகுதிகள் பங்கீடெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் இழுபறியாக இருந்தாலும் திமுக அவங்களோட தொகுதி பங்கீட கிட்டத்தட்ட முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க அடித்து வாங்கினாங்க, அவங்க சொல்லிவிட்டு டைப் அடிக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அந்த கூட்டணி சமூகமாக பேசி ஒழுக்கமாக ஒவ்வொருத்தரையும் மதித்து இப்படி பண்ணணுங்கிற அடிப்படையில் நடந்திருக்கு. இந்த தொகுதியில் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கப்பட்டிருக்கு. இதுதான், அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அடித்து பிடுங்கப்பட்டிருக்கு, விசிகாவாக இருந்தாலும் அடித்து பிடுங்கப்பட்டிருக்கு. காங்கிரஸுக்கு மட்டும் வேறு வழி இல்லை. ஏன்னா சிதம்பரம் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு தான் பல உண்மைகள் தெரியும். திமுக காங்கிரஸ் ஊழலை பற்றி அவருக்கு தான் தெரியும். அவரே வச்சு பேசி டேக்ஃபுல்லாக அதை வந்து முடித்தாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஊற்றி முடிந்திருக்கும். ஒரு பக்கம் நாம் தமிழரும் அவங்களோட 234 மெம்பர்ஸையும் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேகா வந்து எந்த ஒரு கள தேர்தலையும் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் இருக்காங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது வாக்கு போடாதவங்க, போட முடியாதவங்க, இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா? இவங்க போட்டால் நல்லது, போடலைன்னா எப்படியும் நம்ம தேர்தலாம் 70% வாக்கோடு நடந்துக்கிட்டு இருக்கு. 30% வீணாயிடுச்சு. இந்த 70ல்
8 மலையில் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாரு சீமான். மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தாவேக்கா 20 மலையில் பெயிண்டிங் அடிக்க போகுது. மலையில் பெயிண்டிங் அடிக்கிறதுனால நான் 20இல் அடித்தேன் சொல்கிறதுல ஏதாவது பெருமை இருக்கா? ஸோ இங்கே வாக்குகள் எல்லாமே தாவேக்காவுக்கு வருகின்ற வாக்கு, நாத்தாக்காவுக்கு வருகின்ற வாக்கு, போடாத வாக்கு, போட முடியாதவர்கள் வாக்கு எல்லாமே வேஸ்ட்டு. தூக்கி ஒரு ஓரம் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 42% திமுக அதிமுக வாக்கில் சண்டை போட்டுக்க போகிறாங்க இல்லையா, அந்த விஷயம் மட்டும்தான் இந்த தேர்தலில் முக்கியமாக தெரியும். ஆனால் தேர்தல் அறிவித்த பிறகு அவர் என்ன ஒரு முடிவுமே எடுக்கலையே சார் இது வரைக்கும். ஏங்க அவர் 234 நீங்கள் சர்க்கார் படம் பார்க்கலையா? அதில் என் டைட்டிலில் போட்டிருந்தார்ல 234 பேர். மகாத்மா காந்தி கூட போட்டிருந்தார். அப்புறம் யாரோ சொன்னாங்க அவங்க செத்து போயிட்டார், அவரெல்லாம் நிற்க வைக்க முடியாதுன்னு உடனே வேறு சில பேர்லாம் போட்டிருந்தார். அவருக்கு என்னங்க பிரச்சனை? நாத்தாக்காவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன பிரச்சனை? யாரையோ ஒருத்தர் அறிவிக்க போகிறாங்க, திருப்பி அவரை ரிப்பீட் பண்ண போகிறாங்களா? திருப்பி அவங்கள வந்து அதே தொகுதியை கொடுக்க போகிறாங்களா? நாத்தாக்காவுடைய 6 தேர்தல் ரிசல்ட்டு போட்டி போட்டவங்க பேரெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு 20% பேராக திரும்ப வந்திருப்பாங்களா? வரலை. ஏன் வந்தாங்க? ஒரு பெருமையாக நிற்கிறாங்க, சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு மூட்டை கட்டிட்டு மஞ்சள் பையோடு ஓடி போயிட்டாங்க. இதுதானே நடந்திருக்கு நாத்தாக்காவில். அப்புறம் அது தாவேக்காவில் நடக்கக்கூடாதா? அங்கேயும் அதே தான் நடக்க போகுது. விஜய் நம்பி தான் அங்கே நிற்கிறாங்க. தோற்று போயிட்ட உடனே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இந்த நிலை விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணமாக போகிறதும், மும்பைக்கு வந்து இப்போதைக்கு வந்து அட்லியோட மனைவி வளைகாப்புக்கு போகிறதும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த குங்குமம் பத்திரிகையிலையும் வண்ணத்திரையிலையும் இந்த மாதிரி தகவல் வரும். அதே பப்ளிகேஷனில் முத்தாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, அதில் நல்ல தகவல்லாம் வந்துட்டு இருந்தது, நான் படிச்சிருக்கேன். இதனாலலாம் 5 பைசா பிரயோஜனம் இல்லை தலைவரே. இதெல்லாம் எதேச்சா நடக்கிற ஒரு விஷயம். அட்லியோடைய விழாக்கு போகக்கூடாதா? அவர் வீட்டிலே உட்காந்துருக்கணுமா? அவரும் பாவம் எவ்வளோ நாள் வீட்டில் உட்காந்துட்டு செவத்தை பார்த்துட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு முடிவுகளை தான் எடுக்கலீங்க. இப்போது யாரையாவது பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பாளையங்கோட்டையிலேருந்து வரீங்க, அங்கே ஜெயிலில் எல்லாம் சௌரியமாக இருந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி. டெல்லினா என்ன பேரம் பேசுறதுக்கான இடமா? டெல்லி ஒரு மாநகரம், அங்கே இந்தியாவுடைய தலைநகரம். அங்கே போனாங்க, யார் அவரோட உட்காந்து பேசியிருப்பாங்க? சிபிஐயில் அவர் போனதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சிபிஐ கேட்டது அவர் தான். இது பலமுறை நம்ம விளக்கிட்டோம். டெல்லிக்கு துரைமுருகன் கூட தான் டெல்லிக்கு போனார், நேருவுடைய மகன் கூட தான் டெல்லிக்கு போனார், செந்தில் பாலாஜி கூட தான் டெல்லிக்கு போனார். அவன் பிரச்சனைக்கு அவன் எதுக்கோ போயிட்டு வரான். டெல்லி என்ன பாவம் பண்ணிச்சு? எனக்கு தெரிஞ்ச சூரியன் படத்தில் கவுண்டமணி டெல்லிக்கு போனது மட்டும்தான் என் மனசில் நிற்கிது. டெல்லிக்கு போகிறேன்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. திமுக 175 நிற்கிறதா பெரிய விஷயம். இருக்கிறவனெல்லாம் மிரட்டி அடக்கி ஒட்டக்கி பிஜேபி வந்துடும் பயமுறுத்தி, அது அதிமுக 175 நிற்க போகுதா மிகப்பெரிய விஷயம். பிஜேபி 80 கேட்க இல்லைங்கண்ணா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்ல, முன்ன மாதிரி எதேச்சாதிகாரமாக சொல்லாமல் ஒழுங்காக பொறுப்பாக உட்காந்து சொல்ல. அதே மாதிரியே டிடிவிக்கும் அதே மாதிரியே அன்புமணிக்கும் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் இவங்க கேம்பெயின் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். நீங்கள் தாவேக்காவை பற்றி அதிகம் பேசுனதுனால சொல்கிறேன். இன்னிலிருந்து ஒரு 25 கேள்விகளை அவர் டெய்லி கேட்டு தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டாருன்னு சொன்னான். அவர் கேட்குற கேள்விக்கு திமுகவில் ஆர்எஸ் பாரதியோ இளங்கோவனோ அல்லது டிஆர் பாலுவோ அல்லது ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி பதில் சொல்ல மாட்டார். அவர் கேள்வி புரியறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். இவங்க எல்லாரும் கேட்டு பதில் சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் விஜய்க்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. நாத்தாக்கா தன்னுடைய 8 9 ஆக்கிறதுக்கான வேலையை ஒழுங்காக பண்ணால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் திமுக அதிமுகவுக்கான தேர்தல். திமுகவை அகற்ற வேண்டும், இல்லைன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காதுங்கிற அளவுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கான தேர்தல் மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார்.